உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். காய்ச்சல் ஃபீவரின் போது எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்ணும், ஒரு நம்ம ரசம் சோறு கஞ்சியெல்லாம் வச்சு சாப்பிட்றோம், இதெல்லாம் தெரிஞ்சுது. ஆனால் காய்ச்சலின் போது உயிரிழப்புகள் இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு வருது. நான் சாதாரண காய்ச்சல் போனேன், கடைசியில் பார்த்தா டெங்கு வந்தது, ஸ்வைன் ஃப்ளூ வருது, இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி உயிரிழப்புகள் அதிகமாக வருது. இந்த உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு நீங்கள் எப்படி ஃபீவரின் போது கவனித்து முழுமையாக ஃபீவரை குணப்படுத்துறது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். முதல்ல ஃபீவர் வந்தால் என்ன ஃபீவர் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். டெங்கு அப்போ நம்ம சொல்லுவோம், ஒரு டாக்டர்கிட்ட போனால் பிளேட்லெட் கவுண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இது டெங்கு ஃபீவர் அப்படின்னு டாக்டர் சொல்கிறதும் அந்தந்த சிம்டம் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஃபீவரை சொல்லுவாங்க. ஆனால் கண்டுபிடிச்ச பின்னால் ஒரு டாக்டர் கொடுக்குற மருந்து, தடுப்பு மருந்துகள், தற்காப்பு மருந்துகள், எந்த மருந்தும், ஆனால் அந்த மருந்தோட பக்க விளைவுகள் பண்ணுற பாடு ஃபீவரை விட பல மடங்கு மோசமாக இருக்குது. கருத்தரிப்பு சிகிச்சைன்னு பார்க்கும்போது என்னென்னமோ காரணங்கள், பிசிஓடி இருக்குது, ஃபைப்ராய்டு, ஆனால் இருக்கிறதுலே ஒரு விவகாரமான காரணம் அசோஸ்பெர்மியான்னு சொல்லி ஆண்களுக்கு விந்தணுக்கள் கம்மியாகிறது ரொம்ப கம்மியில்லை, சுத்தமாக ஒன்றுமில்லை. கவுண்ட்டு விந்தணுக்கள் செமனோட கவுண்ட் மொட்டிலிட்டி 0 ஆகிறத நம்ம அசோஸ்பெர்மியான்னு சொல்கிறோம். இது ஏன் வந்தது? இவர் நல்லா திடகாத்திரமாக இருக்கிறார், இவ்வளோ நல்லா உடம்பு வச்சிருக்கிறார், வீட்டு சாப்பாடு சாப்பிட்றாரு, இவருக்கே இந்த வியாதி வந்ததுன்னா நான் டைஃபாய்டு வந்தப்போ ஒரு ஊசி போட்டேன், இந்த வந்தப்போ இதுக்கு ஒரு தடுப்பூசி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுக்கப்படுகிற மருந்துகள் மூலமான பக்க விளைவுகள்ங்கிறது ரொம்ப ஓவராக இருக்குது. இப்போ நீங்கள் சிக்கன் குனியாவுக்கு ஒரு ஊசி போட்டவங்களை பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்காக ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் அவங்க வலியோடு சுற்றுவாங்க, அந்த ஊசி போட்ட நல்லது. ஸோ பக்க விளைவுகள் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஃபீவரை குணப்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது உங்களுக்கு எந்த விதமான ஃபீவராக இருந்தாலும் சரி, நார்மல் ஃபீவர், டைஃபாய்டு, டெங்கு, ஸ்வைன் எதுவாக இருந்தாலும் தடுப்பு மருந்துகள், தற்காப்பு மருந்துகள் பக்க விளைவு இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கணுன்னா அருமையான மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது. அற்புதமான மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, மருந்துகளின் பலன் இவ்வளோனா அதை விட பல மடங்கு பலன் நல்ல உணவுகள். ஏன்னா ஃபீவர் சும்மா ரசமும் கஞ்சும் சாப்பிட்டுட்டு சுருங்கி படுத்துட்டு நான் படுக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன், அவளுக்கு ஃபீவரே 3 நாளாக குணமாகலைன்னு. ஃபீவர் வந்த நிமிஷத்துலேருந்து மிக அருமையான நல்ல ஆரோக்கியமான உணவுகள் கொடுக்கணும். அப்போ நீங்கள் ஃபீவருக்கு காலையில் ஒரு இட்லி சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, ஏதாவது தக்காளி சட்னி கொடுக்குறீங்க, மத்தியானம் ஒரு ரசம் சாதம் இல்லைன்னா கஞ்சி கொடுக்கும்போது நீங்கள் அதில் கொஞ்சம் பாசிப்பயிறு, கொஞ்சம் ஒரு 4-5 பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லது லூஸாக தண்ணியாக கஞ்சி வச்சு அது சாப்பிடும்போது தேங்காய் பூ திருவி போடுங்க. அல்சர், உங்களுக்கு உணவு குழாயில் இருக்க புண்ணெல்லாம் குணமாகும். ஒரு ஹெல்த்தியாக நல்ல டேஸ்ட்டாக ஒரு கஞ்சி வச்சு கொடுங்க உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எதானாலும், இல்லை நீங்கள் ரசம் சாதம் வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டயட். ஆனால் ஃபீவரின் போது ஒரு நல்ல ஆரோக்கியமான டயட் கொடுக்கணும்னா இது மட்டும் பத்தாது. கட்டாயம் ஒரு குறைஞ்சது ஒரு 6 ஆப்பிளை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி நீங்கள் அதில் மெடிக்கல் ஷாப்பில் குளுக்கோஸ் வாங்கிக்கோங்க. அந்த ஆப்பிள் ஜூஸ் காலையில் அப்போ ஒரு 6 ஆப்பிளில் நீங்கள் ஜூஸ் போட்டிங்கன்னா ஒரு 2 டம்ளர் ஜூஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. காலையில் 1 டம்ளர், நல்ல 2 ஸ்பூன் குளுக்கோஸ் போட்டு கலந்து காலையில் 1 டம்ளர், ஒரு 3 மணி நேரம் கழிச்சு இன்னொரு டம்ளர், அது மினிமம் 2 ஜூஸ் எடுங்க. அது போக இல்லை எனக்கு சளி, எல்லாம் நிறைய பேருக்கு ஃபீவர் போது சளி இருக்கும், தூதுவளை 4-5 ஒரு 100 கிராம் காய்கறி போட்டு 10 தூதுவளை இலையை போட்டு ஒரு பூண்டு, சீரகம்லாம் தட்டி, மிளகுலாம் தட்டி போட்டு ஒரு சூப்பு மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா 2 டம்ளர் சூப் வச்சுக்கோங்க. காலையில் 1 டம்ளர். நீங்கள் சூப் குடிக்கும்போது காய்கறியெல்லாம் எடுத்து போட்டு வெறும் தண்ணியை மட்டும் சூடாக குடிக்கலாம். தூதுவளை அரைச்சி உள்ளே போட்டுருங்க. 1 டம்ளர் காலையில் ஒரு சூப், ஈவினிங் ஒரு சூப். அதே ஜூஸை அதே சூப்பை ஈவினிங் சூடு பண்ணி ஈவினிங் ஒரு சூப். ஸோ ஒரு ஃபீவர் வந்தவங்களுக்கு 2 டம்ளர் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொடுங்க, 2 டம்ளர் சூப்பு. சளியோடு அவங்களுக்கு ஃபீவர் இருந்தால் 2 டம்ளர் சூப் கொடுங்க. ஈவினிங் ஆனால் ஃபீவர் வந்தவங்க ரொம்ப அழகாக, ரொம்ப ஆரோக்கியமாக டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க. எல்லா நாளை விட ரொம்ப அவங்களோட முகம் தேஜஸாக இருக்கும். ஸோ ஹோமியோபதி மருந்துகளை போய் எடுத்துக்கோங்க, நல்ல ஓய்வு கொடுங்க, சுத்தமாக அவங்கள வச்சுக்கோங்க, நல்ல ஜூஸ் சூப்பு கூடவே எடுங்க. காலையில் வந்த ஃபீவர், எந்த ஃபீவர் வந்திருந்தாலும் சாயந்தரம் ஓடி போயிடும். சரியான முறையில் பாருங்கள். உங்களுக்கு அதுக்கு மேலே குணப்படுத்த முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹோமியோபதி டாக்டர் இல்லைன்னா எங்களோட ஹாஸ்பிட்டல் எங்கேனாலும் வரலாம். நன்றி, வணக்கம்.